நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள நம்ம டாய்லெட் மற்றும் பொது கழிப்பிடம் போதிய பராமரிப்பின்றி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் கடும் அவதி. பராமரிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு நோய் தொற்றும் பரவும் அபாயம். அவசர தேவைக்கு பூங்காவில் உள்ள கழிப்பிடத்தை பயன்படுத்த சுற்றுலா பயணிகள் போல் 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து செல்ல வேண்டும் என பூங்கா நிர்வாகம் தெரிவிப்பதாக வியாபாரிகள் கவலை. சுற்றுலா நகரம் என்று அழைக்கப்படும் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருவது உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா. இப்பூங்காவிற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்கேற்ப உதகை நகராட்சி சார்பில் அரசு தாவரவியல் நுழைவு வாயில் முன்பு பொது கழிப்பிடம் மற்றும் நம்ம டாய்லெட் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக உதகை நகராட்சி பராமரித்து வரும் பொது கழிப்பிடத்தில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் பயன்பாடற்று பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகே உள்ள நம்ம டாய்லெட் கடந்த பல மாதங்களாக பராமரிப்பு இல்லாமல் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுவதோடு சுற்றுலா பயணிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்காக உதகை நகராட்சி பராமரிப்பில் உள்ள இந்த கழிப்பிடங்கள் போதிய பராமரிப்பு இல்லாததால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதோடு சுற்றுலா பயணிகள் கழிப்பிடத்திற்கு செல்ல முடியாத நிலையில் பூங்காவிற்குள் உள்ள கழிப்பிடத்திற்கு செல்ல வேண்டுமானால் 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும் என பூங்கா நிர்வாகம் தெரிவிப்பதாக சாலையோர வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் நகராட்சி நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகளின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தற்போது 2ஆம் சீசன் துவங்கியுள்ள நிலையில் உடனடியாக இரு கழிப்பிடங்களையும் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எடுக்கிற நம்மளுக்கே நோய் தொற்று ஏற்படும் அபாயம் தான் இருக்கு. ஆல்ரெடி நோய் தொற்று தான் இருக்கு. பைக் மூலம் என் பேர் ரூபாங்க. இந்த கார்டன் ரோட்டில் நாங்கள் சாலையோர வியாபாரிங்க. இந்த பாத்ரூம் 2 பாத்ரூமே நம்ம டாய்லெட்டும் இந்த டாய்லெட்டுமே பூட்டி இருக்குதுங்க. வர சுற்றுலா தலத்துலேருந்து மாசமாக இருக்கவங்க வராங்க, சுகர் பேஷண்ட் வராங்க, எவ்வளோ சீக்கு இருக்கிறவங்க வராங்கங்க. பாத்ரூமுக்கு ரொம்ப பரிதவிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க எல்லாருமே பரிதவிக்கிறாங்க. அந்த நம்ம டாய்லெட்னாக்க ரொம்பவே நாரி கிடக்குது. சுத்தமாகவே தண்ணி கொண்டு வரதில்லை, ஒரு சுத்தம் பண்ணுறதில்ல. அதை பார்க்கணும் தானங்க. பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நாங்களும் வியாபாரிகளும் தாங்க கஷ்டப்படுறோம். ஒரு பாத்ரூம் போனால் உள்ளே 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க, உள்ளே விட மாட்டேன்றாங்க. எங்களையுமே விட மாட்டேன்றாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் வியாபாரம் செஞ்சு கூட எங்களையுமே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இது நகராட்சி ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க. பொதுமக்கள் ரொம்பவே பரிதவிக்கிறாங்க. சரிங்களா? நைட் நேரத்தில் லேடிஸ் எல்லாம் ரொம்ப தவிக்கிறாங்க எங்கே போகிறதுன்னு. ஆம்பளைனா எங்கேனாலும் போயிடுவாங்க, லேடிஸ் எங்கே தான் போகிறதுங்க சொல்லுங்கள்? தண்ணி இல்லாத ரொம்ப பரிதவிக்கிறாங்க. தண்ணி ஊற்றினா கூட திறந்து விட்டால் யாரோ ஒருத்தர் போவாங்க வருவாங்க. இதை கொஞ்சம் தக்க நடவடிக்கை கொஞ்சம் முனிசிபாலில் இருக்கவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து ஒரு முடிவு எடுங்க.